ஜனநாயகத்தின் விழிகளாகவும் செவிகளாகவும் எந்நாளும் நான் மதிக்கின்ற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். செந்தமிழ்நாட்டில் சாதி பூசல்கள் எழக்கூடாது, சாதிய மோதல்கள் நேரக்கூடாது. அப்படி நேர்கிற போது குழந்தைகள், பாலகர்கள், நோயுற்றவர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், முதியோர்கள் அவர்கள்தான் பெருமளவிலே பாதிக்கப்படுகிறார்கள். எனவே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கோட்பாட்டை உலகத்துக்கு தந்த இன்ப தமிழ்நாட்டில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டை மனிதகுலத்துக்கு தந்த சென்னா போதார் திருக்குறளை வழங்கிய தமிழ்நாட்டில் சமய ஒற்றுமை மேலோங்க வேண்டும், சமயத்தின் பெயரால் மோதல்களோ அதன் விளைவாக நேர்ந்துவிடக்கூடிய இரத்த களரிகளோ இந்த தமிழ்நாட்டிலே ஏற்பட நாம் அனுமதிக்க கூடாது. இது அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் போதைப் பொருட்கள் மாணவர்களிடம், இளைய தலைமுறையினரிடம் மிகவும் வருத்தப்படக்கூடிய நிலவை அவர்களுடைய நரம்பு மண்டலம் பாதிப்பதோடு மட்டுமல்ல, மனித சுபாவமே மாறிவிடுகிறது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமலே மிருகத்தனமாக நடந்து கொள்கிற நிலை ஏற்படுகிறது. அதனை நெடி மூலம் கண்டுபிடிக்க முடியாது. அஞ்சல் தலை அளவிலே போதைப் பொருள் வழங்கப்படுகிறது. கொக்கைன், பிரவுன் சுகர், LSD மாத்திரைகள், இவையெல்லாம் கல்லூரிகளில், பள்ளிகளில் கூட நுழைகின்றன என்பது மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய நிலைமையாகும். பெற்றோர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், இளைய தலைமுறையினரிடம் நீங்கள் இந்த போதைப் பொருட்களை உட்கொண்டால் உங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் இயக்கும் அவயவங்கள் பாழாகும், உங்களுடைய வாழ்நாள் மிக குறைந்துவிடும். அதை எல்லாவற்றையும் விட சமுதாயத்திலே நடக்கக்கூடாத கொடுமைகள் இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்களால் நடந்து விடுகின்றன. கோவையிலே நடைபெற்ற ஒரு இளம்பெண் நாசமாக்கப்பட்டதற்கு 4 பேரும் போதைப் பொருள் அறிந்திருந்தார்கள் என்ற செய்தி ஒரு சாட்சியமாகும். எனவே நான் ஆழமாக யோசித்து நான் தமிழ்நாட்டில் 10 நடைபயணங்களை ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறேன். வைணவ திருத்தலங்களில் 108 திருத்தலங்களில் ஒன்றான தென்திருப்பேரையில் மகர நெடுங்குழைக்காதர் ஆலயத்தில் வைரம், வைடூரியம், தங்க நகைகள் ஒரு நள்ளிரவு நேரத்திலே கொள்ளையடிக்கப்பட்டதால் அங்கே 108 பிராமண குடும்பங்கள் வாழ்கின்றன. அவர்கள் தங்கள் வீட்டிலே திருடு போனாலும் அவ்வளவு பதறி இருக்க மாட்டார்கள். கவலையோடும், கண்ணீரோடும், பதட்டத்தோடும், அலறலோடும் இருந்தபோது நான் அந்த கோயிலுக்குள்ளே இந்த களவு போன இடங்களை, அந்த விக்கிரகங்களை எல்லாம் அந்த பட்டர்கள் காண்பித்த போது, டாக்டர் கலைஞர் இடைத்தேர்தலுக்கு வருகிறாரே நாளை, அவரை அழைத்து வந்து இந்த கோயிலை காட்டுங்கள், அவர் அழுத்தம் கொடுத்தால் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று அந்த சகோதரர்களும் சகோதரிகளும் கேட்டுக்கொண்டதற்கிடங்க நான் அண்ணன் கலைஞரிடம் கூறியபோது
உடனே அதற்கு இசைவு கொடுத்து அந்த கோயிலுக்குள்ளே வந்து எல்லா இடங்களையும் பார்த்துவிட்டு மேடையிலும் போய் பேசினார். நீ இதற்காக மக்களை திரட்டிக் கொண்டு ஒரு கோரிக்கையை கொடுக்கின்ற பயணத்தை நீ செய்யலாமே என்று சொன்னதனால் நான் தென்திருப்பேரையிலிருந்து நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரை ஆயிரக்கணக்கான மக்களோடு அந்த ஊர் சகோதர சகோதரிகளோடு நடைப்பயணம் மேற்கொண்டேன். ஒரு மாதத்திற்குள் காவல்துறையினர் அந்த கொள்ளையடித்த கயவர்களை கண்டுபிடித்து கைது செய்து அந்த நகைகளையும் மீட்டுக் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதன் பிறகு 1994 மே 27 3 கடல்கள் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரியிலிருந்து ஆயிரம் தோழர்களோடு எழுச்சி நடைப்பயணம் மேற்கொண்டு வழி நெடுகிலும் நான் சமய ஒற்றுமையை வலியுறுத்தியும் சாதி மோதல்களை முற்றிலும் தவிர்க்கின்ற அமைதியை உருவாக்க அப்பொழுது ஆட்சி பொறுப்பிலே இருந்த அதிமுக அரசினுடைய அவலங்கள், அதனால் நேருகிற அவலங்களையும் கூட சுட்டிக்காட்டி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நான் நடத்திய நடைபயணம் வெற்றிகரமாக நடந்தபோது அரசியல் சட்டத்தில் இடஒதுக்கீட்டுக்கு 50% மேலும் வழங்கலாம் என்ற அந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்திலே வந்தபோது ஒரு ஓட்டிலே தோற்று போகுமானால் அதற்கு நான் காரணம் என்று நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஈரோடு மாவட்டத்தில் திட்டுப்பாறை என்ற இடத்திலே என்னோடு நடந்து வந்தவர்கள் எல்லாம் அப்படியே இருக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து பெங்களூர் சென்று காலை விமானத்தில் நாடாளுமன்றம் சென்று நான் மாநிலங்களவையிலே வாக்களிக்கவும் செய்தேன். அந்த மசோதா சட்டமாயிற்று. 9வது அட்டவணையிலே சேர்க்கப்பட்டது. மீண்டும் அந்த இரவிலேயே திரும்ப வந்து எங்கே தோழர்கள் அமர்ந்திருந்தார்களோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் புறப்பட்டு நான் தலைநகர் சென்னை வரை போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் சாலை ஓரமாகவே நாங்கள் நடந்து சென்று ஒரு சின்ன ஒரு விபரீதம் கூட ஏற்பட்டு விடாமல் அந்த நடைபயணம் மிக வெற்றிகரமாக மக்களை சந்திக்கின்ற நடைபயணமாக அமைந்தது. அறிஞர் அண்ணா அவர்கள் go to the people, live among them, learn from them, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அடிப்படையாக வைத்து திட்டமிடுங்கள் என்று சொன்ன மணிவாசகத்தை மனதில் கொண்டுதான் மக்களை சந்திப்பதற்கு இந்த நடைபயணம் ஏதுவாக இருக்கிறது என்பதனால்தான் ஸ்டெர்லைட் நச்சாலையை எதிர்த்து ஊரூராக சென்று நடைபயணத்தில் நாள்தோறும் 1000 மக்களை சந்தித்து இந்த நாசகார நச்சாலை இந்த மாவட்டத்தையே அழித்துவிடும், விவசாயிகளுடைய நிலங்கள் அனைத்தும் பாழாகிவிடும், கடற்கரை மீனவர்கள் வாழ்வும் நாசமாகும் என்று சொல்லி அந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து நான் கிராமமாக சென்று நடைபயணம் மேற்கொண்டு பின்னர் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் இறுதி அமர்வு உயர்நீதிமன்றத்திலும் நான் ரிட் மனு தாக்கல் செய்து அந்த நீதிமன்றங்களிலும் நான் மணிக்கணக்கிலே வாதாடி கடைசியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சிவஞானம் பவானி சுப்பராயன் அமர்வில் ஏறத்தாழ 3 மணி நேரம் என் வாதங்களை எடுத்து வைக்கிற வாய்ப்பும் கிடைத்தது. ஸ்டெர்லைட் நச்சாலை நிரந்தரமாக மூடப்பட்டது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஸ்டெர்லைட் அதிபர் வேதாந்தா குழுமத்தினுடைய அதிபர் உலக கோடீஸ்வரர்களிலே அவர் ஒருவர். லண்டனில் மாத்திரம் டவுனிங் ஸ்ட்ரீட்டிலேயே அவருக்கு மாளிகை இருக்கிறது, பல மாளிகைகள் இருக்கின்றன. அந்த உலக கோடீஸ்வரன் என்னை சந்திப்பதற்கு படாத பாடுபட்டார். ஒரு 10 நிமிடம் சந்தித்தால் போதும் என்று பல பேரை தூதனுப்பி பார்த்தார். நான் சந்திக்க மறுத்தேன்.
தற்செயலாக விமான நிலைய ஓய்வறையிலே பார்த்தபோது தன் துண்டுச்சீட்டை நீட்டிய அனில் அகர்வால் ஒரு 15 நிமிடம் எனக்கு ஒதுக்குங்கள், உங்களிடம் தனியாக பேச வேண்டும் என்றார். ஒரு காலம் உங்களை நான் பார்க்க மாட்டேன், நீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கிலே அங்கே சந்தித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எங்கள் இயக்கத்தின் நேர்மையையும் நிலைநாட்டி அந்த நச்சாலையையும் மூடுவதற்கு என்னுடைய நடைபயணம் ஒரு வகையில் காரணமாக அமைந்தது. அடுத்து தேனி மாவட்டத்துக்கு பேராபத்து நியூட்ரினோ ப்ராஜெக்ட். இதனால் 12 லட்சம் டன் வெடிமருந்துகள் அம்பரப்பர் மலைக்குள்ளே வைக்கப்பட்டு அதனுடைய வெடிப்பு சிதறல்களால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் நொறுங்குவதோடு வெண்ணிக்கு கட்டிய அந்த முல்லைப்பெரியாறு அணையும் இடிந்து விழும். அதற்கு அருகாமையில் இருக்கிற கேரளத்தின் இடுக்கி அணைக்கும் ஆபத்து வரும் என்பதனால் அதனை மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நர்மதை நதிக்கரையிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்க போராடுகிறாரே வீராங்கனை மேதா பட்கர், அவரை அழைத்துக் கொண்டு வந்து இந்த பகுதிகள், அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் சென்று பிரச்சாரம் செய்தோம். இங்கே மதுரையிலே இருந்து நடைபயணத்தை நான் 2018 மார்ச் 31 தொடங்குகிறது போது இன்றைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் வந்து அதை தொடங்கி வைத்தார்கள். புலிவில் கயல் இலச்சரை பறித்த கொடியை என் கையிலே கொடுத்து இந்த நியூட்ரினோ எதிர்ப்பு பயணம் வெற்றி பெறட்டும் நடைபயணம் என்று சொன்னார்கள். நான் கிராமமாக நேரடியாக கூடலூர் செல்லாமல், கம்பம் செல்லாமல், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் நடந்து சென்று கடைசியில் கம்பத்திலே கூட்டத்தை நடத்திய போது அறிவியல் மேதை பத்மநாபன் கேரளாவிலிருந்து வந்து இதனுடைய ஆபத்துக்களை எடுத்து சொன்னார். அதன் பின்னர் உயர்நீதிமன்றத்திலே நியூட்ரினோ எதிர்ப்பு ரிட் மனு தாக்கல் செய்திருந்த நான் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அன்றைக்கும் நான் வழக்கறிஞர் அஜ்மல்கான் அவர்கள் நான் எடுத்து வைக்க வேண்டிய வாதங்களை எனக்கு தொகுத்து ஆலோசனை சொன்னதன் பேரில் அந்த வாதங்களை முன்வைத்து நான் 3 மணி நேரம் வாதாடி இருக்கிறேன். நியூட்ரினோ ஸ்டே கொடுக்கப்பட்டு விட்டது, தொடர்ந்து அங்கு வேலை நடக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்தது. இது என்னுடைய கனவு திட்டம் என்று பிரதமர் நரேந்திர மோடி 1க்கு 3 தடவை சொன்னார். ஆனால் 2015 நான் வாங்கிய ஸ்டே 2026 வரை 11 வருடமாக இருக்கிறது. ஆக நடைபயணத்தோடு என்ன நோக்கத்துக்காக நான் அந்த பயணத்தை மேற்கொண்டேனோ அந்த நோக்கம் நிறைவேறிய வகையில் அது ஸ்டே கொடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. காவிரி மண்டலத்தில் மேகதாட்டு அணை கர்நாடகத்துக்காரன் கட்டுவாரானால் காவிரி மண்டலமே தஞ்சை தரணியை பஞ்ச பிரதேசமாகும் என்பதை ஊராக சென்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகன் அவர்கள் முழு ஏற்பாடுகளையும் அந்த காலகட்டத்திலே செய்தார். அந்த காவிரி மண்டலத்தை ஷேல் கேஸ், மீத்தேன் கேஸ் இவற்றை அனுமதிக்க கூடாது, மேகதாட்டு அணை கட்ட நாம் அனுமதிக்காமல் மத்திய அரசை எதிர்த்து அறப்போர் நடத்த வேண்டும் என்று நான் பேசினேன். இன்றைக்கு அதுவும் தலைக்கு மேல் கத்தியை போல் தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. முல்லை பெரியாறு அணையை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு மதுரை மண்டல காத்து வருகிற சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பூமிநாதன் அவர்கள் மிகுந்த முயற்சிகளை மேற்கொண்டு செய்த ஏற்பாட்டின் பேரில் மதுரை மாநகரிலே இருந்து கூடலூர் வரை 3 முறை நான் நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறேன். 5 முறை உண்ணாநிலை அறப்போரை மதுரையிலேயே நடத்தியிருக்கிறோம். ஆகவே அதுவும் மக்கள் பிரச்சனைக்காக, விவசாயிகளை காப்பதற்காக, 5 மாவட்டத்திலே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஏக்கர் பாசனத்தை பாதுகாப்பதற்காக, இந்த மதுரை மாநகரிலேயே குடிக்க தண்ணீர் இல்லாமல் போயிருக்கும் அந்த அணை உடைபெற்றிருந்தால் மதுரைக்கும் குடிநீரை பாதுகாப்பதற்காக அதை மேற்கொண்டு அதை அந்த முல்லை பெரியாறு அணையை
பாதுகாப்பு என்ற பணிகளிலே மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நடைபயணம் பயன்பட்டது. அதைப் போலவே தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காகவே நான் 10 நடைபயணங்களை மேற்கொண்டதோடு இப்பொழுது ஆங்காங்கே மதக்கலவரங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்துத்துவ சக்திகள், RSS பின்னணியில் ஏற்படும் சக்திகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதால் அதை தடுக்க வேண்டும். சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் அண்ணன் தம்பிகளாக பல மதங்களை சேர்ந்தவர்களும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டேன். ஏறத்தாழ 700 இளம் தோழர்கள், மாணவர் அணி, இளைஞர் அணி, தொண்டரணியைச் சேர்ந்தவர்கள் கொளுத்தும் அக்கினி வெயிலிலும் என்னோடு தொடர்ந்து நடந்து வந்தார்கள். கட்டுப்பாடு ஒழுங்கும் கடைபிடிக்கப்பட்டது. வருகிற வழியெங்கும் ஏழை தாய்மார்கள், தோட்டம் துறவுகளிலே நஞ்சை புஞ்சைகளிலே வேலை செய்கிற தாய்மார்கள் சாலைக்கு ஓடி வந்து அவர்கள் எங்களை வாழ்த்திய போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. எங்களுடைய நடைபயணத்தில் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நாங்கள் கண்ணியமான முறையில் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டு நாளை பொழுதில் ஜனவரி 12ஆம் தேதி ஒப்லா படித்துறை அந்த அகன்ற தெருவிலே நாளைக்கு நிறைவு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த நிறைவு கூட்டத்திற்கு கவிப்பேரரசர் வைரமுத்தவர்களும் கலை உலகிலே தன்மானத்துக்கும் பகுத்தறிவுக்கும் இலக்கணமாக திகழ்கிற புரட்சித் தமிழர் சத்யராஜ் அவர்களும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிறைவு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்க இருக்கிறார். இதற்கிடையில் வருகிற வழியிலேயே பயணத்திலேயே திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆர்வீர் அண்ணன் மாணவுகு வீரமணி அவர்கள் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியதோடு சற்று தொலைவு எங்களோடு நடந்தும் வந்தார்கள். இன்றைக்கு பாலபிரஜாபதி அடிகளார் அவர்கள் அதுபோலவே வந்து எங்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள். அனைத்து அரசியல் பெரும்பாலான கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய தலைவர்களும் திருச்சி கூட்டத்திலும் பங்கேற்றார்கள். ராலிமலை கூட்டத்திலும் பங்கேற்றார்கள். துவரங்குறிச்சி கூட்டத்திலும் பங்கேற்றார்கள். மேலூர் கூட்டத்திலும் பங்கேற்றார்கள். ஆகவே தோழமை கட்சிகளிலே 99 விழுக்காடு அவர்கள் இதற்கு ஆதரவாக எங்களுக்கு பக்கபலமாக ஊக்கமளித்ததற்கு நான் அந்த கட்சிகளின் தலைவர்களுக்கும் அந்த கட்சிகளினுடைய தோழர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியாளர்களுக்கும் நீங்கள் எங்களை சந்திப்பதற்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து இன்று சந்தித்ததற்கு நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான நோக்கத்துக்காக நடந்தாலும் இந்த பாஜக அதிமுக காரங்களும் அவங்களுடைய பொதுக்கூட்டங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பேசின அந்த கருத்துக்களை வலியுறுத்தி தான் வைகோ அவர்கள் வந்து நடக்கிறாங்க, நாங்க போதைப் பொருள் அதிகமா இருக்குன்னு சொன்னோம். எப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க தெரியுமா? நான் இதை பற்றி அறிக்கை கொடுத்த பிறகுதான் அவங்க போதைப் பொருள்ங்கிற பத்திரிகை வேணா நான் தேதி வாரியா எடுத்து காட்டுறேன். அது வரைக்கும் அவங்க வாயே திறக்கல. நான் அறிவிச்ச பிறகுதான் அதிமுகவும் அதை போல அவங்களுடைய தோழமை கட்சியும் பிஜேபியும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் ஒரு வார்த்தை அவங்க பேசுறது கிடையாது. என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அரசியலில் வருவதற்கு எல்லா துறைகளில் இருப்பவர்களுக்கும் உரிமை உண்டு.
கலைத்துறையில் இருப்பவர்களும் அதேபோல வெள்ளித்திரையில் இருப்பவர்களும் அரசியலுக்கு வருவதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு அங்கமாக தன்னுடைய மன்றங்களை நாடுபுறாவிலும் பல்லாயிரக்கணக்கான மன்றங்களை ஏற்படுத்தி 67 தேர்தலிலும் 71 தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழக வெற்றிக்கு பக்கபலமாக இருந்து ஆதரவு கொடுத்து அவற்றை வெற்றியை தேடிக் கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தார் என்பது நாடறிந்த உண்மையாகும். அதன் பின்னர் ஒரு கட்டத்தில் அவர் கட்சியிலிருந்து வெளியேறி தனி கட்சியை ஆரம்பித்த பிறகு அந்த மன்றங்கள் எல்லாம் அப்படியே கட்சியினுடைய கிளைக்களங்களாக ஆக்கப்பட்டன. எனவே கலை உலகிலே இருந்து வருகிறவர்களுக்கு உரிமை உண்டு. அதை பற்றி நான் ஒருபோதும் விமர்சிக்க தயாராக இல்லை. ஆனால் அவர்கள் நினைக்கிறபடி அவர்கள் மனக்கோட்டை அது கடற்கரை மணலிலே எழுப்புகின்ற மணல் கோட்டையை போல சரிந்து விழுமே தவிர அவர்கள் எண்ணப்படி நடக்காது. நடக்கப் போகிற தேர்தலில் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அணிதான், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான் மகத்தான வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலே தனிப்பெரும்பான்மை அந்த கட்சிக்கே கிடைக்கும். தொடர்ந்து இந்த ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து நடத்துவார் என்பது என்னுடைய முழு நம்பிக்கையாகும். திரைப்படங்கள்லாம் அதிகமா அரசியல் பேசும். ஒரு பக்கம் ஜனநாயகம், ஒரு பக்கம் பராசக்தி போகுது. இப்போ வந்து ஜனநாயகம் படத்துக்கு வந்து நசுக்கிறாங்கன்னு சொல்லி மாணிக்கம் தாகூர் பேசியிருக்காரு. பிஜேபி தான் அதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி திரைப்படங்கள் நிறைய அரசியல் பேசுறாங்க. 2026 ஜனநாயகன் படத்தை அவர்கள் வெளியிடுவதற்கு எல்லா உரிமையும் உண்டு. சென்சார் என்ன காரணங்களுக்காக தடுத்து வைத்திருக்கிறது என்பது அந்த சென்சார் போர்டினுடைய விளக்கம்தான் தெரிவிக்க வேண்டும். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த தடையை சென்சார் போர்டினர் இது மாதிரி படங்களுக்கு முதலிலே தடுத்தாலும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாகவே அதை நீக்கிக் கொள்கிறார்கள். ஆகவே அந்த திரைப்படம் வருவதிலே எந்த விதமான தடையும் இருக்காது. அதே மாதிரி பராசக்தி படத்துல வந்து ஹிந்தியை போக்கஸ் பண்றாங்க. தொடர்ந்து வந்து மாணிக்கம் தாகூர் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து நெகட்டிவா காட்டியிருக்காங்கன்னு சொல்லி பராசக்தியை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. நான் பராசக்தி படம் பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச பராசக்தி எல்லாம் குணசேகரன் கதாநாயகனாக இருந்து அந்த கோர்ட் சீன்ல பேசுகிறாரே, கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் குடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசனை அந்த பாத்திரத்திலே டாக்டர் கலைஞர் நடிக்க வைத்தார். அந்த பராசக்தி மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த பராசக்தியை நான் பார்க்கல, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க மதுரையில முடிக்கிறீங்க, 23ஆம் தேதி பிரதமர் மதுரை வர்றாரு. என்ன சொல்றாங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கான பொதுக்கூட்டம் அங்க 23ஆம் தேதி நடக்க போகுது. ஆணவத்தின், அகம்பாவத்தின், திமிரின் எடுத்துக்காட்டுகளாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அதுபோல இன்னும் சில அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து உபதேசம் செய்கிறோம் என்ற பெயரில் இந்த திராவிட இயக்க பூமியில் பெரியார், அண்ணா, கலைஞர் கட்டி காத்த திராவிட இயக்கத்தை நாங்கள் ஒழித்து கட்டி விடுவோம் என்று பேசுகிற அளவுக்கு அவர்களுக்கு ஆணவம் ஏற்பட்டிருக்கிறது. பிரதமர் ரொம்ப கெட்டிக்காரர், ரொம்ப தந்திரசாலி. அவர் நான் திறமையானவன் சொல்ல, தந்திரசாலி. திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு அதை 2 வரி வாசிப்பதும், பொன்னானூற்றிலே 2 வரியை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு அதை வாசிப்பதும், பாரதியார் பாட்டிலே 2 வரியை இந்தியில் எழுதி வைத்துக் கொண்டு அதை வாசிப்பதும், இதன் மூலமாக தமிழகத்தை கவர்ந்துவிட நினைத்தால் தமிழ்நாடு அரசை ஓரவஞ்சகமாக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒவ்வொரு திட்டத்திலும் ஒதுக்காமல் ஓரவஞ்சகமாக பாஜக ஆளாத வேறு பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இந்த போக்கை கடைபிடிப்பதைப் போல தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை துடைத்தெறிந்து விடுவோம் என்று உள்துறை மந்திரி
ஆணவத்தோடு பேசுகிறார் என்றால் இதைவிடக்கூடிய அடக்குமுறைகளை எல்லாம் கூட திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட இயக்கத்தை இந்த மண்ணிலே ஒரு காலம் அவர்களால் அகற்ற முடியாது. அது 75 ஆண்டு கால வரலாற்றில் கண்ணீரிலும் வேர்வையிலும் ரத்தத்திலும் பல தோழர்கள் கொடுத்த உயிர் தியாகத்திலும் திராவிட இயக்கம் கட்டி காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று யோசித்துத்தான் நாங்கள் 8 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய உயர்நிலை குழுவிலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் ஆழ்ந்து சிந்தித்துத்தான் நமக்கு இருக்கக்கூடிய அது பெரிய அளவுக்கு பலம் திமுக அதிமுக அளவுக்கு எங்களுக்கு இல்லாவிட்டாலும் இருக்கிறவர்கள் மிக மன திண்மையுடையவர்களாக உறுதியுள்ளவர்களாக என்னோடு பயணிக்கிறார்களே. இந்த கட்சி திராவிட இயக்கத்தை பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் உடன்பாடு வைத்துக் கொண்டு திமுக கழகத்தை ஆதரிப்பது என்பது இந்த சித்தாந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனவே மத்தியிலே இருந்து வந்து பேசுகிற இந்த அமைச்சர்களின் பேச்செல்லாம் அவர்களுடைய கனவுகள் எல்லாம் தவிடுபடியாகிவிடும் என்பதை எதிர்காலம் நிரூபித்து காட்டத்தான் இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், நிறைய தேர்தல் நடந்தது. இப்ப வரக்கூடிய 2026 பொதுத் தேர்தல் ஆட்சியிலும் வந்து அதிகாரத்திலும் வந்து தேமுதிக, அப்புறம் வந்து புதிய தமிழர் கட்சி, விஜய், காங்கிரஸ் மாநில அதிகமாக சொல்லாங்க. அவங்க ஜனநாயகத்தில் எதை வேணா பேசலாம், அவங்களுக்கு தோன்றதை அவங்க பேசுறாங்க. அந்த கருத்திலே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அவங்களுக்கு பேசுற உரிமை இருக்கு, பேசுறாங்க. நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் அம்மாதிரி எந்த விதமான நிபந்தனையும் நாங்கள் வைத்ததில்லை, வைக்கப் போவதும் இல்லை. இது பதட்டம் காரணம் அல்ல. முக்கியமான ஏடு, அந்த ஏடு அலுவலகம் மதுரையிலே தாக்கப்பட்ட போது எந்த கட்சித் தலைவர்களும் வராத காலகட்டத்தில் நான் என் சகோதரர்களோடு நள்ளிரவு நேரத்திலே சென்று உடைக்கப்பட்ட இடங்களையெல்லாம் பார்த்துவிட்டு 24 மணி நேரத்தில் மாசி வீதியிலே ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம், பத்திரிகை சுதந்திரத்தை காப்பதற்காக. அது மட்டுமல்ல, அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உலகத்திலேயே பழமையான நாகரீகம் எகிப்திலும் கிடையாது, அங்கே மெசபடோமியா என்ற அந்த பகுதியிலும் கிடையாது, கிரேக்கத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில்தான் இருந்தது என்று சேனல் 4 நிரூபித்து காட்டியிருக்கிறது. 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அழகழகான கட்டிடங்களை கொண்டதும் நேர்த்தியான தெருக்களை கொண்டதுமான காவிரி பூம்பட்டினம் கடலுக்குள் அமிழ்ந்து கிடக்கிறது என்று சேனல் 4 அதை ஒளிப்படமாக காட்டியதை ஒரு கட்டுரையாகவே எழுதினார். நான் சிறையில், வேலூர் சிறையில் இருந்தவாறு அதை பாராட்டி அறிக்கை கொடுத்தேன். அதனால பத்திரிகைகளை மதிக்கிறேன். ஆனா எனக்கு ஒன்றும் பதட்டம் கிடையாது. வைகோ பதறுகிறார், அதனால் தான் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று நாங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. உண்மையை சொன்னேன். நாங்க என்னைக்கே நானோ என் சகாக்களோ எங்க இயக்கத்தை சேர்ந்தவர்களோ எங்களுக்கு மந்திரி சபையில் இட வேண்டும் என்றோ அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றோ யாரும் பேசியது கிடையாது என்ற யதார்த்த நிலையை நான் சுட்டிக்காட்டினேன். இதற்கு பதட்டம் ஒன்றும் காரணம் அல்ல. நாங்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்தோம், அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட டிமாண்ட் எல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொன்னோம். அது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய பிறகு அந்த பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அவர்களும் அறிவித்து, திமுக தலைமையேற்றிருக்கிற திமுக கழகம் அறிவித்து, நாங்களும் ஒரு குழுவை அறிவித்து, அப்ப பேசும்போதுதான் அதை பற்றி எல்லாம் விவாதிக்க முடியும். அவங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடத்துறவங்களுக்கு மத்தியில் இப்ப அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆட்சியில பங்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு அமைச்சர் பெரியசாமி சொல்றது சரிதானா? தடாலடியா சொல்லிடுறாரு அவரு, அது சரிதான் நினைக்கிறீங்க? ஒரு பிரஸ் மீட் திமுக கழகத்தினுடைய தலைவர்கள், அமைச்சர்கள் அவர்களுக்கு எப்படி எதிர்க்கட்சிகள் கண்டமானைக்கு வசைபாடுவதோ, இங்க இருக்கிற கவர்னர் அதுக்கு எடுபிடி வேலை செய்வதோ, மத்திய அரசு ஏஜெண்டாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மசோதாக்களை எல்லாம் நிராகரிக்கின்ற வகையிலே
அதை நீண்ட காலத்துக்கு கிடப்பிலே போடுவதுமாக இருக்கிறதோ, இந்த சூழ்நிலையில் திமுக கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் தங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அது ஜனநாயக உரிமை. அதை பற்றி நான் ஒன்றும் கமெண்ட் பண்ண முடியாது. அப்பாவுக்கு எவ்வளவு வயசு இருந்தாலும் அவர் எவ்வளவோ நடைபயணம் பண்ணிருக்காரு. இந்த வயதுலயே ஒரு 130 கிலோமீட்டர் நடந்து கொடுத்துருக்காரு. ஒரு மகனா மொத்தம் 174 கிலோமீட்டர் நாங்க ஊருக்குள்ளே எல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். ஆமா, கக்கஞ்சி சிலையை பார்க்கறதுக்காக உள்ள போன மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள போயிட்டு வந்திருக்கோம். மொத்தம் 174 172 கிலோமீட்டர் மொத்த நடைபயணம். அதனால கிலோமீட்டர் அளவு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால